இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை. தலைப்புச் செய்திகள். கனேடிய மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்து தேசிய மனித உரிமைகள் அமைப்புகளின் உலக கூட்டமைப்பு விசாரணை ஒன்றை நடத்துகிறது. இலங்கைக்கான மீட்பு கடனின் 3வது பகுதியை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக சபை இன்று அங்கீகரிக்கும் என்ற நம்பிக்கை இலங்கை வெளியிட்டுள்ளது. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நாட்டின் வெற்றியை அல்லது தோல்வியை முடிவு செய்யும் என கூறியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்றார். காசா போரின் ஆரம்பத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் போர்க்குற்றங்களை புரிந்ததாக ஐக்கிய நாடுகள் விசாரணை ஆணைக்குழு ஒன்று முடிவு செய்துள்ளது. வணக்கம். கனேடிய மனித உரிமைகள் ஆணைக்குழு அதன் தரத்தை தொடர்ந்தும் வைத்திருக்கலாமா என்பது குறித்து தேசிய மனித உரிமைகள் அமைப்புகளின் உலக கூட்டமைப்பு விசாரணை ஒன்றை நடத்துகிறது. கனேடிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கருப்பின பணியாளர்கள் பாகுபாட்டுடன் நடத்தப்பட்டதாக மனித உரிமைகள் அமைப்புகள் சில முறையிட்டதைத் தொடர்ந்து இந்த சிறப்பு ஆய்வு நடத்தப்படுகிறது. தாமே பாகுபாடு காட்டி நடந்து கொள்ளும் ஒரு அமைப்பு உலகத்தில் மனித உரிமைகள் விடயத்தில் முன்னணியில் இருப்பதாக கூற முடியாது என முறைப்பாட்டை செய்தவர்கள் ஒருவர் கூறினார். கடந்த டிசம்பர் மாதம் செனட் சபை குழு ஒன்று நடத்திய விசாரணையின் போது சில பணியாளர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் பாதிக்கப்பட்டதாக முடிவு செய்தது. வினிபெக் மாநகர குப்பைமேடு ஒன்றில் வீசப்பட்ட பழங்குடி பெண்கள் 2 பேரின் உடல்களை தேடும் நடவடிக்கைக்கு சுற்றுச்சூழல் ஒழுங்குபடுத்தும் அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளார்கள். கட்டிட அனுமதிகள் பெறப்பட வேண்டும் எனவும் பணியாளர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் எனவும் ஆனாலும் தேடுதல் நடைபெற உள்ளது என மணிட்டாபா முதல்வர் வாப்கினியு கூறினார். இந்த குப்பை மேட்டில் வீசப்பட்ட பெண்களின் குடும்பத்தினரை அவர் சந்தித்து இது குறித்து தெரிவித்தார். இந்த பெண்கள் உட்பட்ட 4 பெண்களை கொலை செய்ததாக ஜெரோமிஸ் கிபெக்கி என்பவர் ஏற்றுக்கொண்டாலும் அவர் குற்றவியல் ரீதியில் பொறுப்பு இல்லை என முடிவு செய்யுமாறு அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திடம் கேட்டுள்ளார்கள். G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ இன்று இத்தாலிக்கு பயணமாகிறார். இத்தாலியின் அபிலியாவில் நாளை 3 நாள் மாநாடு ஆரம்பமாக உள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர், சக்தி மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, குடிபெயர்வு, ஆப்பிரிக்காவுடனான ஒத்துழைப்பு போன்ற விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்படும். இந்த மாநாட்டை நிறைவு செய்து கொண்டு சுவிட்சர்லாந்து செல்லும் ட்ரூடோ உக்ரைன் சமாதான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார். கனேடிய வணிகத்துறையை பிரதிநிதித்துவம் செய்யும் முன்னணி அமைப்புகளில் ஒன்றான பிசினஸ் கவுன்சில் ஆஃப் கனடா அதன் பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்க தவறினால் ராஜதந்திர ரீதியில் தனிமைப்படுத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 2% பாதுகாப்புக்கு ஒதுக்க வேண்டும் என்ற நெட்டோ அமைப்பின் பரிந்துரையை இந்த தசாப்தத்தின் இறுதிக்கு முன்பாக அடைவதற்கான திட்டத்தை வெளியிடாத ஒரே ஒரு நெட்டோ நாடு கனடாவை என பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய ராஜதந்திர தனிமைப்படுத்தல் அனைத்து கனேடியர்களுக்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த மாதம் நடைபெற உள்ள நெட்டோ உச்சி மாநாட்டுக்கு முன்பாக கனடா அதன் திட்டத்தை வெளியிட்டு பிரச்சனையை தீர்க்கலாம் என பிசினஸ் கவுன்சில் ஆஃப் கனடா குறிப்பிட்டுள்ளது. கனடாவில் மூலதன ஆதாயத்தின் மீதான வரியில் மாற்றத்தை செய்யும் சட்டம் மூலம் கன்சர்வேட்டிவ் கட்சியின் எதிர்ப்பில் மத்தியிலும் அடுத்த கட்டத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. மூலதன ஆதாயத்தின் $2.5 லட்சம் அதிகமான அளவின் 50% பகுதிக்கு தற்போது வரி அறவிடப்படுகிறது. மூலதன ஆதாயத்தின் 67% வரியை அறவிடும் வகையில் சட்டத்தை திருத்துவதற்கு லிபரல் அரசு முற்பட்டுள்ளது. கனடாவின் மிக பெரும் செல்வந்தர்களில் 0.13% இந்த வரியை செலுத்த வேண்டியிருக்கும் என அரசு கூறுகிறது. இதை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியோ பொலியோ எதிர்ப்பது அவரது உண்மையான நிலைப்பாட்டை காட்டுவதாக அரசு விமர்சித்தது. இலங்கைக்கான மீட்பு கடனின் 3வது பகுதியை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக சபை இன்று அங்கீகரிக்கும் என்ற நம்பிக்கையை இலங்கை வெளியிட்டுள்ளது. கொழும்பில் மத்திய வங்கி இன்று நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றில் வங்கியின் துணை ஆளுநர் சந்திரநாத் அமர்சிங்க கடனின் 3வது பகுதியை நாணய நிதியம் அங்கீகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளார். இதே எதிர்பார்ப்பை நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கம் வெளியிட்டார். 3ஆம் கட்டமாக கிடைக்கவுள்ள சுமார் $330 மில்லியன் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மீதான நம்பிக்கையும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என அவர் கூறினார்.
சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய மீட்புக் கடனின் 2வது பகுதி குறித்து பணியாளர்கள் மேற்கொண்ட மீளாய்வின் அறிக்கையை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக சபை இன்று ஆராய உள்ளது. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நாட்டின் வெற்றியை அல்லது தோல்வியையே முடிவு செய்யும் என கூறியுள்ளார். பத்ரமுல்லவில் இன்று இடம்பெற்ற கருத்தரங்கொன்றில் உரையாற்றிய அவர் தீர்மானிக்கப்பட உள்ளது தமது தனிப்பட்ட வெற்றியோ தோல்வியோ அல்லவென தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசி பொருளாதார திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளதாகவும் தாம் முன்வைத்துள்ள பொருளாதார நிலைமாற்று சட்டம் மூலம் தோல்வியடைந்தால் மருந்துக்கும் எரிபொருளுக்கும் சமையல் எரிவாயுவுக்கும் வரிசையில் நிற்கும் நிலை ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதானி குழுமத்தின் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனத்துக்கு எதிராக மன்னார் ஆயரும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் 3 பேரும் அடிப்படை உரிமை மீறல் வழக்கை தொடர்ந்துள்ளார்கள். இந்த விடயத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த ஆய்வு பக்கசார்பாக நடத்தப்பட்டது எனவும் மின்சாரத்திற்கான விலை அதிகமாக இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மன்னார் காற்றாலை மற்றும் பூநகரி காற்றாலை என்பன தொடர்பான சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கைகளை வெளியிட உத்தரவிடுமாறு அவர்கள் கேட்டுள்ளார்கள். தமது மனுவில் உள்ள விடயங்கள் முழுமையாக ஆராயப்படும் வரை காற்றாலை குறித்த நடவடிக்கையை நிறுத்துமாறு உத்தரவிடுமாறும் அவர்கள் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார்கள். இலங்கை அரசு உத்தரவிட்ட 1700 ரூபாய் சம்பளம் இந்த வாரம் வழங்கப்படாவிட்டால் நாடளாவிய வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள உள்ளதாக தாழ்நில பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எல்பிஜே நகரத்தில் பணியாளர்கள் சிலர் திங்கட்கிழமை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினார்கள். இதேவேளை மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களும் தமக்கு குறைவான சம்பளமே வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்கள். தமக்கு 900 ரூபாய் மட்டும் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் வேறு சில தோட்டங்களில் அதிகரித்த 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டதாக மலையக தோட்ட தொழிலாளர் ஒருவர் கூறினார். இலங்கையில் தபால் திணைக்கள பணியாளர்கள் இன்றிரவு முதல் 24 மணி நேர வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள உள்ளார்கள். தபால் திணைக்களத்தில் நிலவும் 6000க்கும் அதிகமான வெற்றிடங்களை நிரப்ப அரசு தவறியமைக்கு கண்டனம் தெரிவித்து வேலைநிறுத்தம் செய்ய உள்ளதாக தபால் தொழிற்சங்கங்களின் ஐக்கிய முன்னணி தெரிவித்துள்ளது. தமது கோரிக்கைகள் மீது அரசு எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு முன்பாக சாதகமான பதில் வழங்க தவறினால் நாடளாவிய தொடர் வேலைநிறுத்தம் நடைபெறும் என அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள மின் கட்டண திருத்தங்கள் தொடர்பான தமது முடிவு ஜூலை 2ஆம் வாரத்தில் வழங்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின் கட்டணங்களை 13 முதல் 40% வரை குறைப்பதற்கான திட்டத்தை இலங்கை மின்சார சபை நேற்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுடன் கையளித்தது. கட்டண குறைப்பு தொடர்பான முடிவை எடுப்பதற்கு முன்பு மக்களின் கருத்துக்களும் அறியப்பட வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுளா பெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்றார். ஆந்திர பிரதேச மாநிலத்திலிருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்ட பின்னர் அவர் 2வது முறையாக பொறுப்பேற்றுள்ளார். அதற்கு முன்பு 2 முறை அவர் முதலமைச்சராக பதவி வகித்தார். தெலுங்கு தேசம், பாரதிய ஜனதா, ஜனசேனா ஆகிய கட்சிகளின் 25 சட்டசபை உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்தார்கள். இந்தியாவின் 18வது மக்களவையின் 1வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் பதவியேற்புடன் கூட்டத்தொடர் ஆரம்பமாகும். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளினதும் கூட்டுக் கூட்டத்தில் எதிர்வரும் 27ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றுவார். மோடியின் 3வது அரசின் 5 வருட காலத்திற்கான திட்டத்தை அவர் விவரிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பிரிவில் அண்ணாமலை பிரிவினருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் பிரிவினருக்கும் இடையில் நிலவும் மோதல் குறித்து கட்சி மேலிடம் அறிக்கை கோரியுள்ளதென செய்தி வெளியாகியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் நிலைக்குழு உறுப்பினர்களான பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் ஆகியோரிடம் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அறிக்கை கோரியுள்ளார். கட்சியின் தோல்விக்கு அண்ணாமலை செயற்பாடுகளே பொறுப்பு என தமிழிசை சவுந்தரராஜனும், கட்சி நிர்வாகிகள் தமது சொல்லை கேட்பதில்லை என அண்ணாமலையும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பித்துள்ள இலங்கை தமிழ் அகதி ஒருவரின் விண்ணப்பம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை மேல் நீதிமன்றம் இந்திய உள்துறை அமைச்சுக்கு உத்தரவிட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்தில் வசித்து வரும் கஜேந்திரன் என்ற அகதியின் விண்ணப்பம் தொடர்பாக 12 வாரங்களுக்குள் முடிவெடுக்குமாறு நீதிமன்றம் பணித்தது.
தாம் 2008ஆம் ஆண்டு இந்தியர் ஒருவரை திருமணம் செய்து தற்போது 9 வயதான பிள்ளையும் இருப்பதாகவும் குடியுரிமை கோரி 2017ஆம் ஆண்டு தாம் சமர்ப்பித்த விண்ணப்பம் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இந்த நபர் முறையிட்டுள்ளார். காசா போரின் ஆரம்பத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் போர்க்குற்றங்கள் புரிந்ததென நவநீதம் பிள்ளையின் தலைமையிலான ஐக்கிய நாடுகள் விசாரணை ஆணைக்குழு ஒன்று முடிவு செய்துள்ளது. குடிமக்களுக்கு மிக பெரும் இழப்புகள் ஏற்பட்டமை காரணமாக இஸ்ரேலின் செயற்பாடுகள் மனித இனத்திற்கு எதிரான குற்றங்களாக அமைந்ததாக இந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2 தரப்பினரும் சித்திரவதை, கொலை, தனிநபர் கண்ணியத்தை அவமதித்தல், மனித தன்மையற்ற வகையில் நடத்துதல் போன்றன உட்பட்ட போர்க்குற்றங்களை புரிந்ததாக இது கூறுகிறது. பட்டினியை போர் ஆயுதமாக பயன்படுத்தியமை உட்பட்ட மேலும் போர்க்குற்றங்களை பயன்படுத்தியதாக இந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய தாக்குதல் ஒன்றில் மூத்த ஹெஸ்புல்லா தளபதி ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் லெபனானில் இருந்து இஸ்ரேலின் வடக்கை நோக்கி 160க்கும் அதிகமான ராக்கெட்டுகள் இன்று காலை ஏவப்பட்டன. இவற்றில் சில சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பல்வேறு காணிகளில் வீழ்ந்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது. நேற்றைய தாக்குதலில் உயிரிழந்த ஹெஸ்புல்லா தளபதி அக்டோபர் 7ஆம் தேதியின் பின்னர் இஸ்ரேலிய தாக்குதல்களில் உயிரிழந்த மிக மூத்த ஹெஸ்புல்லா தளபதியாக விளங்குகிறார். ஹாங்காங்கின் பாதுகாப்பு அலுவலகம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஹாங்காங்கில் இருந்து தப்பி சென்று பிரித்தானியாவில் வசிக்கும் ஜனநாயக ஆதரவு செயற்பாட்டாளர்கள் 6 பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்துள்ளது. இந்த 6 பேரினதும் கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டு அவர்களது ஹாங்காங் வணிக செயற்பாடுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அவர்களுக்கு நிதி வழங்கும் தடை செய்யப்படும். இந்த 6 பேரும் பிரித்தானியாவில் இருந்தவாறு ஹாங்காங், சீனா ஆகியவற்றின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்பு பொறுப்பதிகாரி குற்றம் சுமத்தினார். ஹெய்ட்டியில் பிரதம மந்திரி கேரி கோனில் அவரது அமைச்சரவையை அறிவித்துள்ளார். அதிகாரமற்ற சபையால் சுமார் 2 வாரங்களுக்கு முன்பு கோனில் பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்டார். முன்னைய அரசுகளிலிருந்து வேறுபடும் வகையில் ஹெய்ட்டியின் அரசியல்வாதிகள் அல்லாதோரை பெரும்பான்மையாக கொண்டு இந்த அரசு அமைந்தது. குவைத்தின் தெற்கில் பணியாளர்கள் தங்கியிருந்த கட்டடம் ஒன்றில் இன்று காலை தீ பரவிய சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தார்கள் என அந்நாட்டின் துணை பிரதம மந்திரி அறிவித்துள்ளார். குவைத்தின் தெற்கில் பணியாளர்கள் தங்கியிருந்த கட்டடம் ஒன்றில் இன்று காலை தீ பரவிய சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தார்கள் என அந்த நாட்டின் துணை பிரதம மந்திரி அறிவித்துள்ளார். ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களின் பேராசையும் விதிமீறல்களும் காரணமாக இந்த மரணங்கள் ஏற்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தினார். அளவுக்கு அதிகமான பணியாளர்களை ஒன்றாக தங்க வைக்க வேண்டாம் என தாம் எச்சரித்து வருவதாக அவர் கூறினார். மரணமான பணியாளர்கள் எந்த நாட்டவர்கள் என்றோ அவர்கள் என்ன பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் என அவர் கூறவில்லை. தென்கொரிய எதிர்க்கட்சி தலைவர் லீ ஜே மியூங் மீது வடகொரியாவுக்கு பணத்தை அனுப்பும் திட்டம் ஒன்று தொடர்பாக ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டு வடகொரியாவுடன் வணிக திட்டம் ஒன்றை ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் அவரது வடகொரியா பயணத்திற்கும் உதவியாக இவ்வாறு பணம் அனுப்பப்பட்டதாக வழக்குத்தொடர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை லீ நிராகரித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சிறிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த லீ 2027ஆம் ஆண்டில் முக்கிய போட்டியாளராக கருதப்படுகிறார். உலக கிண்ண T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்றிரவு இடம்பெற்ற போட்டியில் நமீபிய அணியை தோற்கடித்த ஆஸ்திரேலியா சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. நேற்றிரவு இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையில் நடைபெற இருந்த போட்டி மழையால் கைவிடப்பட்டதால் தென்னாப்பிரிக்காவும் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. இன்று போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்திய அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று காலை 10:30க்கும் மேற்கிந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றிரவு 8:30க்கும் ஆரம்பமாக உள்ளன. இத்துடன் TVIயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.